Hi friends, உங்களோட ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ குறைந்த பட்ஜெட்டில் நல்ல ஒரு செக்யூரிட்டி கேமரா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம ஹை ஃபோக்கஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்க Hismart அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கேமராவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் கேமரா பொறுத்தவரை இதில் இன்ஃப்ராரெட் நைட் விஷன் கொடுத்துருக்காங்க, 2-way ஆடியோ சப்போர்ட் பண்ணுது, மோஷன் டிடெக்ஷன் அலாரம் இருக்குது, மோஷன் ட்ராக்கிங் இருக்குது, லேன் மற்றும் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ வசதி உள்ள இந்த கேமரா வந்து 2400 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இது இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி செட் பண்ணுறது, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே லைவாக பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நெக்ஸ்ட் ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 5 வோல்ட் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா வால்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வால் மவுண்ட்டும் அதற்குள்ள ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஸ்மார்ட் கேமரா உள்ள இருக்கு. ஸோ இந்த Hismart கேமராவோட பில்ட் குவாலிட்டி மற்றும் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கேமராவில் லென்ஸ் இருக்கிற ஏரியாவை மேலே வந்து தூக்கணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து மைக்ரோ USB போடுற அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ரீசெட் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அடியில் வால் மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதாலும் வைக்கலாம், இல்லை வால் மவுண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். கேமராவோட பேக் சைடில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதற்கு கீழே வந்து லேண்ட் போர்ட் இருக்குது, அதற்கு கீழே பவர் கனெக்டிங் போர்ட் இருக்குது. இப்போ நம்ம கேமராவுக்கு பவர் கொடுத்து செட்டப் பண்ண போகிறோம். நீங்கள் பவர் கொடுத்த உடனே கேமரா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கேமரா மூவ் ஆனது அப்படின்னா நீங்கள் பவர் கனெக்ஷன் கொடுத்தது கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேமரா இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைக்ரோ SD கார்டை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாஸ்வேர்டை அதில் இன்புட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வைஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4G மூலமோ இல்லை ஒரு வைஃபை மூலமோ வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ கேமராவில் இருக்கிற அந்த லைவ் ஃபீடு வந்து நம்மளுடைய மொபைல்லே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் கேமராவை வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன், அதை வந்து வியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதில் இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக் மூலமாக நான் கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ நார்மலாக நம்ம வைக்கிற சிசிடிவியில் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. நீங்கள் இந்த ஒரு கேமரா இருந்தது அப்படின்னாலே நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம், இல்லை அந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஸோ கவர் பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக மூவ் பண்ணி கூட நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து இந்த கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அந்த கேமராவில் மோஷன் டிடெக்ஷன் அலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வச்சிருக்க ஏரியாவில் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களோட அந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேமராவை ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணும். ஸோ இதனால ஏதாவது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ட்ராக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்ததாக எந்த சிசிடிவி கேமராலும் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து 2-way-ஆக வந்து பேசிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்து அதில் ஸ்பீக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன வந்து பேசுகிறீங்களோ அது வந்து கேமராவில் வந்து கேட்கும். அந்த மாதிரி கேமராவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கேமராவில் வந்து ரிட்டர்ன் பேசினாங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக சொல்கிறதுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம். இது மாதிரி லைவாக வியூ பண்ணுறது இல்லாமல் ப்ளேபேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ ப்ளேபேக் ஃபீச்சரில் போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெமரிகளில் ஸ்டோர் ஆகிருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ரெக்கார்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் கேலரியில் அந்த வீடியோ சேவ் ஆயிரும். நீங்கள் அந்த வீடியோவை இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கேமராவை தலைகீழாகவும் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வால் மவுண்ட் பண்ணுறப்ப இதில் இருக்கிற அந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கேமராவில் இருக்கிற அந்த வீடியோ வந்து மெமரி கார்டில் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயும் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வந்து ட்ரையலும் பார்த்துக்கலாம். ஒரு 15 நாள் வந்து அவங்க வந்து ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மெமரி கார்டில் சேவ் ஆகிறது தாண்டி உங்களுக்கு வந்து க்ளவுட்லேயும் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது கேமரா டேமேஜ் ஆகுது இல்லை கேமராவை யாராவது கழட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ளவுட்லேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேமராவில் இன்ஃப்ராரெட் நைட் விஷனும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இருட்டு நேரங்களையும் வந்து இதில் வந்து தெளிவான ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட வெளிச்சம் வந்து இல்லை. ஸோ அந்த இருட்டிலையும் வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது அவுட்டோரில் செட் பண்ணுறீங்க இல்லை இண்டோரில் வைக்கிறீங்க, அந்த இடங்கள் வந்து இருட்டாக இருக்குது, இரவு நேரங்களில் நீங்கள் கேப்சர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இது வந்து இந்த கேமரா வந்து பக்காவாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதோட ஃபுட்டேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
இந்த கேமராவில் இன்பில்டாக எந்த விதமான பேட்டரியும் வந்து கிடையாது. நீங்கள் பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பவர் சோர்ஸ் வந்து எந்த நேரமும் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். சிசிடிவியை கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிசிடிவி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் வந்து டிவிஆர் வந்து நீங்கள் தனியாக வைக்கணும். அதுக்கான ஒயரிங் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து மினிமமே வந்து ஒரு சிசிடிவி நீங்கள் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 10,000 25,000 வரைக்கும் வந்து செலவாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் செட்டப்பாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கேமராவிலேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இடத்த நீங்கள் வியூ பண்ணுறது இருந்தாலும் மினிமம் பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ 2,400 விலையில் ஹைஸ்மார்ட் வந்து இந்த கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 2,400 விலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் இந்த கேமரா வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை மஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக்னாலஜி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.